ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அது ஏஐ ஜெனரேட்டட் ஆர்டிக்கலா இல்லை ஹியூமன் ரைட் பண்ண ஆர்டிக்கலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் ஏஐ ஜெனரேட்டடா இல்லை ஹியூமன் ஓனாக ரைட் பண்ணதா அப்படின்றத தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கூகுள் சர்ச்சில் சாட் ஜிபிடி, ஓகேங்களா, சாட் ஜிபிடி 0 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இல்லைனா GPT 0 அப்படின்னு கூட நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வெப்சைட் இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் உங்களுடைய ஆர்டிக்கலை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆர்டிக்கலை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இங்கே கீழே செக் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஒரு டைம் நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது சாட் ஜிபிடி ரைட் பண்ணதா இல்லை ஹியூமன் ரைட் பண்ணதா இல்லை சாட் ஜிபிடி ப்ளஸ் ஹியூமன் சேர்ந்து ரைட் பண்ணதா அப்படின்ற விஷயங்கள் இங்கே எனக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் கம்ப்ளீட்டாக ஹியூமனால் ரைட் பண்ணது. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சாட் ஜிபிடி மூலமாக ஒரு கண்டென்ட்டை ஜெனரேட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்களுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்ச் 2024 அப்புறம் கூகுள் ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் இருந்தாலே அந்த வெப்சைட் ரேங்கிங் ஆகாது. ஸோ ரேங்கிங்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதாவது வெப்சைட் அப்படின்றது ரிசல்ட்டில் ஷோ ஆகாது, நமக்கு வியூஸும் வராது. அப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் அப்டேட் பண்ணுறீங்க, ஒரு போஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா அது ஹியூமன் ரைட் போஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் கூகுளில் ஷோ ஆகும். சரிங்களா. இப்போ இந்த கண்டென்ட் ஹியூமனால் எழுதப்பட்ட ஒரு கண்டென்ட்டு தான். அதனால் இதை நீங்கள் உங்களுடைய பிளாக் இல்லைனா வெப்சைட்டில் போட்டிங்கன்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏஐ மூலமாக ஒரு கண்டென்ட்டை நான் எழுதுகிறேன். எழுதிட்டு இந்த இடத்துல நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோ பைலட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, கோ பைலட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரே நிமிஷம் இதை நம்ம பெருசாக்கிக்கலாம். கோ பைலட்டை ஓகே, ரைட் ஆர்டிக்கிள், ரைட்டியா ஆர்டிக்கிள் அபவுட், ஓகே, இந்த டைட்டிலில் ஒரு ஆர்டிக்கலை நம்ம எழுத சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ ஏஐ கிட்ட சொல்லி நம்ம எழுத சொல்லியிருக்கோம். ஏஐ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டைட்டிலுக்கு ஒரு ஆர்டிக்கலை நமக்கு எழுதி கொடுக்கும். ஸோ ஓகே, பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலை ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஆர்டிக்கலை நீங்கள் அப்படியே எடுத்து உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வெப்சைட் அப்படின்றது ரேங்கிங் ஆகாது. இல்லை இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் நீங்கள் சின்னதாக சேஞ்சஸ் பண்ணி அதை அப்படியே எடுத்து உங்களுடைய வெப்சைட்டில் போட்டிங்கனாலும் பெருசாக ரேங்கிங் ஆகாது. ஏன்னா இப்போ கூகுளில் ஸ்ட்ரிக்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஓன் கண்டென்ட்டு மட்டும்தான் ரேங்கிங் ஆகுது, ஓகேங்களா. ஸோ அதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட்டை கூட நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய வெப்சைட்டில் போட்டு ரேங்கிங் பண்ண முடியும். அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த கண்டென்ட்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம், ஓகேவா. இந்த கண்டென்ட்டை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே சாட் ஜிபிடி 0ல் நம்ம செக் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நான் போட்டு செக் ஆரிஜின் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செக் ஆரிஜின் அப்படின்னு கொடுத்த உடனே ஏஐ ஜெனரேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. நியர்லி 91% அப்படின்றது ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட்டை தான். அப்போது இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூவே கிடையாது. அப்போது ஒரு கண்டென்ட் ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட்டா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த GPT 0 அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஃப்ரீ தான், ட்ரை பண்ணி பாருங்கள்.